அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சந்தை எப்படி ஆரம்பமானது நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஷார்ட் பாட்டம் அப்படிங்கிறதும் வைடு பாட்டம் அப்படிங்கிறதும் இந்த லெவல் சொல்லியிருந்தோம். ஷார்ட் பாட்டம்குள் கீழே நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆனாலே மார்க்கெட்டை வந்து புட் சைடோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், கால் சைடோட இம்பேக்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஓப்பன் அதற்கு கீழே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வைடு பாட்டம் சொல்லியிருந்தோம், அதற்கு கீழே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வைடு பாட்டம் கீழே வர்த்தகம் ஆகும்போது என்ன ஆகுனா, புட் ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு பலத்தோடு இருப்பாங்க. அப்போ புட் ஆப்ஷனுடைய பலம் அவங்க பலவீனமாக மாறாமல் கண்டிப்பாக கால் ஆப்ஷன் இது பண்ணாது. அப்போ புட் ஆப்ஷன் பலவீனம் இலக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டறிந்து தான் நம்ம வியாபாரம் செய்ய முற்படணும். அதனால தான் கால் ஆப்ஷனை பற்றி யோசிக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா மார்க்கெட் என்னதான் லோ போயிட்டு திருப்பி ரெக்கவர் ஆனாலும் புட் ஆப்ஷன்ஸோட வீரியத்தை குறைக்க முடியாமல் இவங்க கிட்ட இருக்கிறதுக்கு உண்டான கால் ஆப்ஷன் கிட்ட இருக்கிற வீரியம் இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட்டோட டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ அதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்க முற்பட தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதற்கு கீழே ஓப்பன் ஆனங்காட்டி அதற்கு கீழே 17,218க்கு கீழே வர்த்தகம் ஆனதுக்கப்புறமே நம்மளுக்கு ஹை பார்த்திங்கன்னா 17,237, லோ பார்த்திங்கன்னா 17,067, மொத்தம் 170 புள்ளிகளோட ரேஞ்ச். நம்மளுக்கு ஒரு நாள் பயணம் வந்துட்டு 150 புள்ளி டு 200 புள்ளி. அப்போது அந்த இது நிறைவேறிச்சு. அப்போ ரேஞ்சு நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே ஒரு நாளோட மார்க்கெட் மூவ்மெண்ட் எவ்வளவு. இப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு 183, 237 ஹைனா மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு இந்த இடத்துல 50 புள்ளிகள் ஆயாச்சு. அப்போ ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றாலே ஒரு 100 புள்ளிகள் உறுதி செய்யப்பட்ட நம்மளுக்கு இடமாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 150 புள்ளி தானே, அப்போ 50 புள்ளி இங்கே கவர் ஆயாச்சுனால இன்னொரு 100 புள்ளி எக்ஸ்டென்ஷன் எந்த பக்கம் கிடைக்குதுங்கிறது நம்ம எளிதாக தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துலையும் ரெக்கவருக்கு உண்டான வாய்ப்பு அமைந்ததற்கு காரணம் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் தான். அந்த வித்தியாசம் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒவ்வொரு இறக்கத்துலேயும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை தக்க வைக்கக்கூடிய பலம் புட் ஆப்ஷன் கட்ட இருந்ததுனால அந்த ஏற்றத்தை தடுத்து விட்டார்கள். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 17,200 கால் 200 புட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 17,000 புட் கொடுத்துருக்காங்க. அதனால் 17,200க்கு கீழே சந்தை நிலை பெறுவது வந்து சந்தைக்கு சாதகமான சூழ்நிலையே இருக்காது. 17,200க்கு மேலேயும் இன்றைய ஹைக்கு மேலேயும் நிலை பெற்றால் மட்டுமே சந்தையோட வாய்ப்பு வந்து 17,350 இருந்து 17,400 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிடிட்டி மிகைப்படுத்துகிற மதிப்பு புட் ஆப்ஷன் சைடு கம்மியாகவும் கால் ஆப்ஷன் சைடு அதிகமாகவும் இருக்குது. அப்போ மிகைப்படுத்துகிற மதிப்பு கால் ஆப்ஷன் கட்டையும் ப்ரீமியமும் இருக்கிறது வந்து கால் ஆப்ஷனுக்கு ஒரு சாதகமாகவே நம்ம கருதலாம். அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை ஷார்ட் ரேஞ்ச் நாளைய தினத்துக்குண்டான ஷார்ட் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 17,085 17,322. அப்போ இந்த 17,322ங்கிறது இன்றைய ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு இருக்குது. வைட் ரேஞ்ச் பார்த்தா 16,963 17,437. அப்போ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,258, 17,301, 17,375. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,134, 17,055, 16,951. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை 36,965, லோ பார்த்தீங்கன்னா 36,441. நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு கீழே தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை வைட் ரேஞ்சு 36,695. நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி ரேஞ்சு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் தான். நிஃப்டி வந்து 170 புள்ளிகளுங்கும்போது இது கிட்டத்தட்ட 340 டு 500 புள்ளிங்கிறது சரிசமமாக இருந்திருக்கு. ஆனால் பெரிய ரேஞ்சாக இன்று அமையுள்ள நார்மல் ரேஞ்சாக தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் பாருங்கள், கிட்டத்தட்ட 200 புள்ளிகள். அப்போ இந்த 200 புள்ளிகளுங்கும்போது இன்றைக்கி புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க, ஆனால் கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுனால ஒரு போராட்டம் ஸ்லோ டவுன் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸ்லோ டவுனாக இருந்திருக்கும், ஒரு பெரிய ஒரு வேகமான மார்க்கெட்டட் இருந்திருக்காது. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 37,000 கால் 36,500 புட் 36,800 புட் அண்ட் கால் பேர்ஹெச் கொடுத்துருக்காங்க. அதில் 36,800க்கு கீழே நிலை பெறுவதும் 36,800க்கு மேலே நிலை பெறுவதும் சந்தைக்கு உகந்ததாக இருக்கும். அப்போ 36,500 புட்டுனா நம்மளுக்கு 185 ரூபானா 36,300 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 37,300 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்.
இதே பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தின மதிப்பு கால் ஆப்ஷன் சைடு அதிகமாகவும் புட் ஆப்ஷன் சைடு குறைவாக இருக்குது. டைம் வேல்யூ கால் ஆப்ஷன்ஸ் கட்ட அதிகமாக இருக்குது. அப்போ இதனால் நாளைக்கு என்ன நிலை பெறுதுன்ட்டு பார்த்து அதற்குண்டான குறிப்பு எடுத்துக்கோங்க. காரணங்கள் இதுதான். நாளை தினம் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இது, இல்லை மார்க்கெட் வால்டைலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடியதுன்னா இந்த கால் ஆப்ஷனோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான் காரணமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் ரேஞ்ச் 36,500லேருந்து 37,160, வைட் ரேஞ்ச் 36,140லேருந்து 37,460. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,042, 37,122, 37,263. சப்போர்ட் லெவல் 36,596, 36,440, 36,315 அமையும். ஸோ இந்த எல்லைக்குள்ளே ஆப்ஷன்ஸ் எடுத்தால் இந்த ஸ்ட்ரைக்குள்ளே வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு ஒரு எளிமையாக ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கும்போது தான் அவுட் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வர்த்தகம் செஞ்சால் நம்மளுக்கு எளிதாக அமையும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.